2000 BC before Christ பண்டைய காலத்தில் வாழை இலைகள் உணவு பரிமாறுவதற்கு கிண்ணங்கள் மற்றும் தட்டுகளாக பயன்படுத்தப்பட்டன. Welcome to my Divine Energy channel. I'm Jessica. வாழை இலைகள் கழுவியுடன் எண்ணெய் பளபளப்பை பெற மெதுவாக தீ வைத்து சில வினாடிக்குள் சூடாக்கவும். We can bring out some sort like an oily sheen on the leaf. ஒரு வாடிக்கையாளர் உணவு வாங்கும் போது அந்த உணவை வாழை இலையில் வைக்கப்பட்டு பொட்டலமாக விற்கப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் வாழை இலை உணவு வறண்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேலும் சாப்பிடும் போது உணவு அதிகமாக சுவையாக இருக்கும். You try it. இதை தவிர வாழை இலையில் சாப்பிடும் போது சில விதிமுறைகள் உண்டு. கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கு அல்லவா? சாப்பிடும் போது வாழை இலையின் குறுகிய முனை உங்கள் இடது புறத்திலும் அகலமான பகுதி வலது பக்கத்திலும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மறவாமல் வாழை இலையின் வலது கையால் தான் சாப்பிடுவது நம் இந்தியர்களின் வழக்கம் மற்றும் பண்பாடும் கூட. வாழை இலை நோய் எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க மேலும் தெரிந்து கொள்வோம். Banana leaf spot disease, black leaf spot, totally banana disease is a symptom. Banana leaf freckle outbreak of a disease, black Zika toka. நீங்கள் இலைகளை வாங்குவதோ அல்லது பயன்படுத்துவதோ தயவு செய்து இப்படி உள்ள இலைகளை தவிர்க்கவும். உங்களுக்கு வெட்டு காயங்கள், தீ காயங்கள் அல்லது மற்ற காயங்கள் இருந்தால் வாழை இலைகளை பயன்படுத்தினால் உங்கள் காயங்கள் விரைவில் குணமடையும். உணவு சாப்பிட்ட பிறகு வாழை இலையை மடித்து வைப்பது அல்லது அப்படியே விடுவது நல்லதா? பாயசம் போன்ற இனிப்பு வகைகளை நாம் சாப்பிட்ட பிறகு வாழை இலையை மடித்து வைப்பது நல்லதல்ல. ஏனென்றால் நாம் இலைகளை அகற்றும் போது மீதமுள்ள பாயாசம் சுகாதாரமற்ற முறையில் மற்ற இடங்களில் சிந்த வாய்ப்புண்டு. Let's continue from here. பல பண்டிகை காலங்களில் வாழை இலையில் சாப்பிட பாரம்பரியாக தொடர்வோம். மீண்டும் இணைந்திருப்போம். Thank you for watching this video. Please like and subscribe for more better videos for you guys to enjoy. Signing off, Jessica. Bye.